Good morning students. OpenOffice Calcல autofill feature பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு டேட்டாவையோ அல்லது ஃபார்முலாவையோ எப்படி காப்பி பண்ணி வேற செல்ஸ்க்கு பேஸ்ட் பண்றது அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்தோம். அந்த காப்பி பேஸ்ட்னுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆட்டோஃபில் ஃபீச்சரை சொல்லலாம். அதாவது கிளிக் பண்ணி டிராக் பண்ற ப்ரொசீஜர். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் டு காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த ஆட்டோஃபில் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ல இருக்கிற கண்டென்ட்டை எது வரைக்கும் நம்ம டிராக் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் ஃபில் பண்ணிக்க முடியும். அது டேட்டாவாகவும் இருக்கலாம் அல்லது ஃபார்முலாவாகவும் இருக்கலாம். செல் பாயிண்டர்னுடைய டிராக் ஃபில் ஹேண்டில், இதுதான் டிராக் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோ ஃபில் பண்ண போறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் மவுஸ் பட்டனால இதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டே வரணும். ஒன்று ரைட் சைட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணலாம், அல்லது இந்த டிராக் ஃபில் ஹேண்டில் கிளிக் பண்ணி டவுன்வர்ட்ஸ் டிராக் பண்ணிட்டு வரலாம். இதே ப்ரொசீஜரை மெனு மூலமாவும் நம்ம பண்ண முடியும். ரைட் சைடு அப்படின்னா எடிட்ல ஃபில் ரைட் சூஸ் பண்ணிக்கலாம். டவுன் அப்படின்னா எடிட்ல ஃபில் டவுன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோஃபில் சீரீஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 2 3 4 அது மாதிரி கண்டினியூஸ் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்றீங்க, எந்த செல்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு A1ல வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். 1ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் அந்த A1ஐயே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைட் கொண்டு வந்து இங்க கார்னருக்கு வந்தீங்கன்னா ஒரு பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் அப்பியர் ஆகும் பாருங்க. அந்த சிம்பிளை லெஃப்ட் மவுஸ் பட்டனால கிளிக் பண்ணிட்டே கீழே டிராக் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் டிராக் பண்ணிட்டே வாங்க. சைட்ல உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டே வருது பாருங்க, 13 14 15 இது மாதிரி. ஸோ எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ அது வரைக்கும் டிராக் பண்ணி மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 21லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் மறுபடியும் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபில் ஹேண்டில் டிராக் பண்ணிட்டே வாங்க. எது வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுமோ டிராக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் ஆட்டோ ஃபில் சீரீஸ். இது அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்குரிய ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நம்பர் விட்டு ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 அது மாதிரி வேணும், அல்லது மல்டிப்ளிகேஷன் 2 4 8 16 அது மாதிரி நம்பர்ஸ் வேணும், அல்லது ரிவர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு சீரீஸ் வேணும் 30 27 24 இதை மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும் அப்படின்னாலும் அதை மாதிரி பாத்தீங்கன்னா சீரீஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த செல்ல உங்களுக்கு அந்த சீரீஸ் ஜென்ரேட் ஆகணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்ற காலம் ஃபுல்லா செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெட்டிங்ல வச்சு கிளிக் பண்ணீங்க லெஃப்ட் பட்டன் அப்படின்னா ஃபுல்லாவே செலக்ட் ஆயிடும். அல்லது ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் ஒரு பர்டிகுலர் செல்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு எது வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எடிட் மெனுல போயிட்டு எடிட் ஃபில் சீரீஸ், எடிட்ல ஃபில்ல சீரீஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் சீரீஸ் டயலாக் பாக்ஸ் வந்துடும். இந்த சீரீஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டயலாக் பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இந்த ஃபில் சீரீஸ் பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஸ்டினா கூட வரலாம். ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதை ஆன்சர் பண்ணலாம். இந்த ஃபில் சீரீஸ் டயலாக் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 டைரக்ஷன்ஸ், டவுன் ரைட் அப் லெஃப்ட். நீங்க என்ன டைரக்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் இங்க டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். இங்க நான் டவுன் சூஸ் பண்ணிருக்கிறதுனால டவுன் அப்படின்ற ரேடியோ பட்டன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கு, செலக்ட் ஆயிருக்கு. தென் அடுத்து சீரீஸ் டைப், இதை நீங்க கவனமா இங்க நோட் பண்ணும். சீரீஸ் டைப் பொறுத்த வரைக்கும் லீனியர் அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 2 4 6 8 அது மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்னா லீனியர் யூஸ் பண்ணலாம். அல்லது ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 10 8 6 அது மாதிரி ரிவர்ஸ்ல வேணும், இல்லை 10 9 8 7 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் லீனியர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட் பண்ணிட்டே போறதுக்கோ அல்லது ரிவர்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரதுக்கோ லீனியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. growth அப்படின்ற ஆப்ஷன் மல்டிபிளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபர்ஸ்ட் எனக்கு வரணும், தென் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 இந்த மாதிரி டேபிள்ஸ் மாதிரி எனக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா growth அப்படின்ற டைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டேட் சீரீஸை சூஸ் பண்றதுக்காக. இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்பெல்லாம் இது எனேபிள் ஆகல பாருங்க டைம் யூனிட். ஒன்ஸ் நீங்க டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் யூனிட் உங்களுக்கு செலக்ட் ஆகும்.
இந்த டைம் யூனிட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த டே அப்படின்ற ஆப்ஷன் டேட்டை வந்து டே வைஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு, இது வந்து வீக் டே படி உங்களுக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு, இது மந்த் வைஸ் உங்களுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு சீரீஸ், இது இயர் வைஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு. ஆட்டோ ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிசேபிள் ஆயிடும். டைம் யூனிட் ஆகட்டும் அல்லது எண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடும். ஆட்டோ ஃபில் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சீரீஸ் ஜென்ரேட் பண்றது. ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன்னா இங்க பாருங்க 5, 6, 7 நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்ணீங்களோ அது வரைக்கும் அடுத்தடுத்த சீரீஸ் உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கும். எடிட்ல ஃபில்ல சீரீஸ். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஃபில்னுடைய பர்பஸ். தென் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் 3 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்றது ஸ்டார்டிங் வேல்யூ உங்களுக்கு என்ன தேவையோ அது ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் ஸ்டார்ட் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ என்னவோ அதை கொடுக்கணும். எண்ட் வேல்யூ அப்படின்றது கடைசியா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணுமோ அந்த எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றதுக்குரிய பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ். சப்போஸ் நீங்க எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல, இங்க கொடுக்கல அப்படின்னா எந்த செல் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் இங்க ஆன்சரா வரும். அதுவே எண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற செலக்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, லெஸ்ஸா இருக்கு. ஆனா எண்ட் வேல்யூ அதிகமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு இங்க நம்பர்ஸ் அப்பியர் ஆகுது. தென் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது நீங்க கொடுக்க போற மிட் வேல்யூ. ஸ்டார்ட் வேல்யூக்கு எண்ட் வேல்யூக்கு இடையில எப்படி உங்களுடைய சீரீஸ் ஜென்ரேட் ஆகணும், இன்க்ரிமெண்ட் அதாவது ஆட் ஆகிட்டே போகணுமா, 2 2 ஆட் ஆகணுமா அல்லது வந்து 3 3 சப்ராக்ட் ஆகணுமா, இந்த மாதிரி தான் கொடுக்கறதுக்காக தான் இன்க்ரிமெண்ட். உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரணும் அப்படின்னா மைனஸ்ல கொடுக்கணும் இந்த இடத்துல வேல்யூ. அப்போ 2 2 எனக்கு குறைஞ்சிட்டே வரணும், 10, 8, 6 இதை மாதிரி வரணும் அப்படின்னா இங்க -2 அப்படின்னு கொடுக்கணும். அதே உங்களுக்கு 1 2 3 4 அது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கணுமோ அந்த வேல்யூ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இன்க்ரிமெண்ட் பாக்ஸ்னுடைய பர்பஸ். உங்க புக்ல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம், 5 மார்க்ஸ் கொஸ்டின் வரலாம், அல்லது அவங்களாவே ஒரு ரேஞ்ச் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லலாம். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உங்க புக்கை சைட் பை சைடு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இது உங்க புக்ல இருக்கக்கூடிய அந்த எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன், ஜெனரேட் ஈவன் நம்பர் சீரீஸ் ஃப்ரம் 2 to 20. அவங்களே ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எண்ட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர்னா எப்படி வரணும், 2, 4, 6, 8 அப்படின்னு ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்குரிய ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எந்தெந்த செல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க 20 வரைக்கும் கொடுத்துருக்கனால நான் 20 செல்ஸ் வந்து செலக்ட் பண்றேன். நீங்க எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன எண்ட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல ஃபில்ல சீரீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ டவுன் இங்க சூஸ் பண்ணிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா டவுன் டைரக்ஷன் இருக்கு. என்ன பண்ண போறோம் இப்போ 2, 4, 6, 8 நமக்கு அடிஷன் தான் ஆக போகுது இல்லையா. ஸோ லீனியர் அடிஷன் சப்ட்ராக்ஷன்னா லீனியர் அப்படின்ற டைப் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 2. ஸோ இங்க ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 2. எண்ட் வேல்யூ கடைசி வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 20. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கேன் 20. இன்க்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர் அப்படின்னு இருக்கிறதுனால 2, 4, 6, 8 அப்படி வரணும். அப்ப 2 2 உங்களுக்கு என்ன ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் 2. இது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 20, ஈவன் நம்பர் 2, 4, 6, 8 2 2 இன்க்ரீஸ் ஆகணுன்றதுனால இன்க்ரிமெண்ட்ல 2 கொடுத்துருக்கேன். லீனியர் செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேன்னு கொடுத்துருங்க. பாருங்க 2, 4, 6, 8, 10, 12, 20 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு ஈவன் நம்பர். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன், generate a series of 5, 10, 15, 20. இங்க என்ன கொடுக்கல, ஸ்டார்ட் வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க, எண்ட் வேல்யூ கொடுக்கல. நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு சீரீஸ் ஜென்ரேட் ஆனா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எண்ட் வேல்யூன்றது உங்களுடைய சாய்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதே போல எடிட்ல ஃபில் சீரீஸ். இதுலயும் டைரக்ஷன் டவுன் தான். இங்க என்ன பண்ணிருக்கோம் 5, 10, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுலயும் பாத்தீங்கன்னா 5 5 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ லீனியர்ன்றத டைப்பா சூஸ் பண்ணிருக்கோம். இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் லீனியர் தான் சூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 5 கொடுத்துருக்கேன். எண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே கொடுக்கல, அதனால நீங்க எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க எண்ட் வேல்யூ கொடுக்கலன்னா இங்க எத்தனை செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். இன்க்ரிமெண்ட்
எவ்வளவு இன்க்ரிமெண்ட் இருக்கு 5க்கும் 10க்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்குன்னு பாருங்க. 5 இன்க்ரீஸ் ஆகுதா, 5 + 5 10, 10 + 5 15, 5 இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்க்ரிமெண்ட் எவ்வளவு கொடுக்குறோம், இங்க 5ன்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. பாருங்க 5 10 15 20 இது மாதிரி நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்ணீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. To generate a series of 2, 4, 8, 16 up to 2048. So start value 2, end value 2048 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடையில இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆர் என்ன இருக்குன்னு பாருங்க. 2, 4, 8, 16 அப்படின்னு வருது. இங்க நம்ம ஆட் பண்ணோம்னா 2 + 2 4, 4 + 2 6 தான் வரணும். ஆனா இங்க 2, 4, 8, 16 வந்திருக்கு. அப்ப என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆயிருக்கு. இடையில டிஃபரன்ஸ் பாருங்க, 4க்கும் 2க்கும் இங்க டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போறோம். 16 2s are 32. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. இப்போ மல்டிப்ளை ஆயிட்டே போனா என்ன டைப் சூஸ் பண்ணணும், growthன்றத சூஸ் பண்ணணும். ஸோ எப்பயும் போல எந்த செல் ரேஞ்ச் என்னமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்ல ஃபில்ல சீரீஸ், டைரக்ஷன் டவுன், ஸ்டார்ட் வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2, எண்ட் வேல்யூ 2048, 2048. தென் இன்க்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தோம் இங்க 2. இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிட்டே போறதுனால 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே போறதுனால என்ன செலக்ட் பண்ணிக்கணும், growth. அடிஷன் சப்ராக்ஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னா லீனியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும், இல்ல டிக்ரீஸ் ஆயிட்டே வரணும், ஆட் ஆயிட்டே போகணும், இல்ல சப்ராக்ட் ஆயிட்டே வரணும்னா லீனியர் டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் அப்படின்னா growth ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மறந்துடக்கூடாது. இப்போ growthன்ற சீரீஸ் டைப் சூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த சீரீஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். 2, 4, 8, 16, 32, 64 up to 2048 வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் fourth one, to generate a series of 33, 30, 27 up to 3. இதுல எந்த மாதிரி சீரீஸ் இருக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் வேல்யூ எப்பயும் போல இங்க என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க போறோம். ஸ்டார்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 33, எண்ட் வேல்யூ அப் டு 3ன்னு கொடுத்துருக்கனால எண்ட் வேல்யூ என்ன கொடுக்க போறோம் 3. ஆனா இங்க என்ன ஆகிட்டே வருதுன்னு பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா டிக்ரீஸ் ஆகிட்டே போதா வேல்யூஸ் பாருங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. 33, தென் 30, தென் 27 எவ்வளவு குறைஞ்சிட்டே போகுது, 3 3ஆ குறைஞ்சிட்டே போதா. அப்ப குறைஞ்சிச்சுன்னா இங்க இன்க்ரிமெண்ட்ன்ற பாக்ஸ் என்ன கொடுக்கணும், -3ன்னு கொடுக்கணும். ஏன்னா 3ஆல மைனஸ் ஆகிட்டே வருது. 33 - 3 30, 30 - 3 27. இந்த மாதிரி 3ஆல என்ன ஆகிட்டு சப்ராக்ட் ஆகிட்டே வர்றதுனால இங்க -3 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு லீனியர் தான், ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமே லீனியர் தான் சூஸ் பண்ணணும். ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க உங்களுடைய தேவையான சீரீஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். 33, 30 up to 3. ஸோ லாஸ்ட் ஒன், assume today is Friday and generate next 25 Fridays. இன்னைக்கு ஃப்ரைடேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் 25 ஃப்ரைடேஸ்னுடைய டேட் எனக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 25 கூடியதுனால ஒரு 25 செல்ஸ் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அது இங்க உங்களுக்கு அட்ரஸ் வந்து அப்பியர் ஆகும். 24 தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொன்று செலக்ட் பண்ணிக்கலாம் 25 வரைக்கும். ஸோ எப்பயும் போல எடிட்ல ஃபில்ல சீரீஸ். ஸோ இங்க டோட்டலா வந்து டிஃபர் ஆகும். டைப் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும், டேட் அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். டைம் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க வீக் டே வைஸ் வேணும், ஃப்ரைடே வைஸ் வீக் டே வேணும்னா வீக் டேன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்ட் வேல்யூன்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் ஃப்ரைடேனுடைய டேட் என்ன 4. ஸோ அந்த டேட்டை தான் நம்ம இங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த் தான் கொடுக்கணும். டிசம்பர்ன்றதுனால 12 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். மந்த் தென் டேட் அதுக்கப்புறம் இயர், அந்த ஃபார்மேட்ல தான் இங்க கொடுக்குறோம். டிசம்பர் மந்த்னால 12 கொடுத்துருக்கேன். /04 4ன்ற டேட்டு /இயர் வந்து 2020 கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த், அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் இயர். ஓகேவா? இந்த எண்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எந்த எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். நார்மலாக இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 25 செல்ஸ் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிருக்கனால இந்த 25 வரைக்கும் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இன்க்ரிமெண்ட் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃப்ரைடேவா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கா உங்க நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இங்க இன்க்ரிமெண்ட்ன்றதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் 7. ஏன்னா ஒரு வீக்குக்கு 7 டேஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து 4, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே டேட் செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஃப்ரைடே என்னது 11, அதுக்கப்புறம் 18, 25, தென் ஜனவரி 1. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 25 வீக்னுடைய ஃப்ரைடேஸில் நமக்கு என்னவாக இருக்கும், டிஸ்பிளே ஆகியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் சீரீஸ் அல்லது ஃபில் சீரீஸ்னுடைய ப்ரொசீஜர். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, செல் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபில் சீரீஸ் டயலாக் பாக்ஸில் எந்தெந்த பர்பஸ்க்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் கோத்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.